அது ஒப்பனையாகவே வருகிறது என்பதை நாம் ஊர்ஜிதம் செய்ய முடியும் என்பதை பார்க்கணும். இப்போ முதல் உலகம் நோவா காலத்திலே அழிக்கப்பட்டது. இரண்டாம் உலகம் நோவாவின் வழியாக ஸ்தாபிக்கப்பட்டது. இது நமக்கு தெரியும். இது ஒரு வரலாறு. ஆனால் அந்த வரலாறில் என்ன மறைந்திருக்கிறது என்று கேட்டால், இந்த இரண்டாம் உலகமும் அழிக்கப்படும். இந்த இரண்டாம் உலகத்திலிருந்து ஒரு மூன்றாம் உலகத்திற்குள்ளாக செல்லக்கூடிய நிர்பந்தம் மனுக்குலத்திற்கு ஏற்படுகிறது. அழிவில்லாமல் செல்லக்கூடியவர்கள் சென்றவர்கள் நோவா பிளஸ் அவர் குடும்பத்தார் என்பதை அந்த முதல் உலகம் தண்ணீரினால் அழிக்கப்படும் போது நாம் அறிகிறவர்களாக இருக்கிறோம். அது இக்காலத்துக்கு உதவுகிற ஒப்பனையா அப்படின்னு கேட்டால் ஆமாம். அந்த பேழை என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பனையாகவும் வருகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் சென்று விட்டால் நாம் என்ன பண்ணுவோம்? மறு உலகத்தை நம்மால் காண முடியும், இல்லைன்னா நமக்கு காண முடியாது. அப்படின்னு அந்த பேழைக்குள்ளாக யார் இருந்தார்கள் பார்த்தோம்னா நோவாவும் அவன் குடும்பத்தாரும் இருந்தார்கள். நோவா அவர் ஒருவர்தான் நீதிமானாக அந்த இடத்திலே காணப்பட்டார். அந்த நோவா என்ற ஒரு நீதிமான் நிமித்தமாக அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது. அந்த குடும்பம் ஜீவனை பெற்றது. அப்படிதான் நான் சொல்ல முடியும். அப்படின்னா நோவா என்ற ஒருவரோடு கூட எத்தனை பேர் சேர்ந்தாங்க அந்த இடத்துல? மொத்தம் எத்தனை பேர்? 8 பேர் இல்லையா? 8 பேர் 7 பேர்? நோவா கூட சேர்ந்தவங்க எத்தனை பேர்? 7 பேர் இல்லையா? 3 குமாரர்கள், 3 மருமக்கள்மார்கள், நோவாவின் மனைவி 8. அப்போ 1+7. அப்போ நீதிமானாகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இணைந்து இருக்கக்கூடிய மக்கள் கூட்டம் 1+7 தான் இல்லையா? 7 சபைகள் என்று அழைக்கக்கூடிய நிலைமையில் இருந்தால், அவர்கள் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தால், அவர்கள் இந்த அக்னி பிரளயத்திலிருந்து அழிவுக்கு தப்பி வைக்கப்பட்டு ஆண்டவருடைய இறையாட்சியில் சேர முடியும் என்பதுதான்